நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி சோழன். யாரை காப்பாற்ற இந்த என்கவுண்டர்? எகிரிய எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமிக்கு உறுதுணையாக களத்தில் இறங்கின நம்ம மாரிதாஸ், அண்ணாமலை, இந்த 3 பேருக்கும் இந்த என்கவுண்டரில் பெருத்த சந்தேகம் இருக்குதான். தங்களுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமியை பேட்டியே கொடுத்துட்டாரு. இந்த 3 பேரும் சொல்லுகின்ற சந்தேகங்கள் என்னென்ன? அதுவும் இல்லாமல் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் ஹென்றி திலீபன் என்ற மனித உரிமை ஆர்வலர் இந்த என்கவுண்டர் தொடர்பாக இன்னும் சில சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறாரு. அதையும் கொண்டு வந்து சேர்க்கிறேன். எல்லாவற்றையும் கேளுங்க. கேட்டுட்டு இது உண்மையாகவே என்கவுண்டர் தானா, இல்லை சென்னை காவல்துறை ஆணையராக புதிதாக நியமிக்கப்பட்ட அருண் ஐபிஎஸ் அவர்கள் சொன்னாருங்களே, ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பதிலளிக்கப்படும் என்று சொன்னாங்களே, அந்த மாதிரி பதிலளிக்கப்பட்டிருக்கிறதா? எல்லாவற்றையும் நீங்கள் தான் சொல்லணும். நானாக எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. என்றைக்கோ யாரோ எழுதின பாட்டு, யாரோ பாடின பாட்டுக்காக சாட்டை துரைமுருகனே பார்த்தீங்கன்னா பிடிச்சி தூக்கி உள்ளே போடுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த திருவேங்கடம் என்கின்றவனை தான் என்கவுண்டர் போட்டு தள்ளியிருக்கிறாங்க காவல்துறை. அவன் ஒன்றும் உத்தமம் கிடையாது. அவனுக்காக நான் ஒன்றும் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவன் குற்றவாளி என்றே நீ முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா? இப்படிலாம் நீங்கள் சந்தேகப்படுவீங்க அப்படின்றதுக்காக தான் காவல்துறையானது இந்த பகுவன் சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்படுகின்ற அந்த காட்சிகளை, புதிய சிசிடிவி காட்சிகளை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவை அப்படியே தர முடியாது. ஏன்னா கண்டென்ட் வைலண்ட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த கண்டென்ட்டையே நீக்கிவிடும் யூடியூப் சேனல். அதனால் அதனுடைய புகைப்படத்தை நான் உங்களுக்கு வைக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த திருவேங்கடமெல்லாம் எந்த அளவுக்கு திருட்டு பையன் அப்படின்னு சொல்லிவிட்டு. சரி வாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலாவதாக தன்னுடைய சந்தேகமாக என்னென்ன கலப்புறாரு அப்படின்றத அவருடைய சமூக வலைத்தளத்தை சொல்லிக்கிறாரு. முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, காலையில் நான் எழுந்து செய்தியை கேட்டேன். அப்படி கேட்கும்போது சமாஜ்வாதி பார்ட்டி ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்புடைய திருவேங்கடம் அவர்கள் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கின்றார் என்று செய்தியை கேட்டேன். அவசரமாக காலையில் இந்த குற்றவாளியை கொண்டு போய் சுட்டுத்தள்ள வேண்டிய அவசியம் என்ன? யாரை காப்பாற்ற இந்த என்கவுண்டர்? இந்த திருவேங்கடத்தை பொறுத்த வரைக்கும் கொலை குற்றவாளி தானே. நீங்கள் கையில் விலங்கு மாட்டி அழைத்து சென்றிருந்தீர்களா? அதுவும் இல்லாமல் இந்த சமாஜ்வாதி பார்ட்டி ஆம்ஸ்ட்ராங் கொலையில் திருவேங்கடம் பொறுத்த வரைக்கும் சரணடைந்திருக்கிறான். அதுவும் இல்லாமல் நீதிமன்ற காவலிலிருந்து போலீஸ் காவல் எடுத்திருக்கீங்க. திருவேங்கடத்தை பார்த்திங்கன்னா விசாரித்து இருக்கிறீங்க. அப்படி விசாரிக்கின்ற போது இந்த கொலை தொடர்பாக இந்த திருவேங்கடம் அவர்கள் என்ன பதிலளித்தான்? கண்டிப்பாக உண்மையை போட்டு உடைச்சிருப்பானா இல்லையா? இந்த கொலை தொடர்பாக விசாரணையில் கிடைத்த தகவலை அப்படியே சீலிட்டு அப்படியே நீதிமன்றத்தில் கொடுங்க. அதுவும் இல்லாமல் தயவு செய்து இந்த என்கவுண்டராக இருந்தாலும் சரி, ஆம்ஸ்ட்ராங் கொலையாக இருந்தாலும் சரி, இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய குடும்பத்தினரும் அவங்க தொண்டர்களும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சந்தேகத்தை கிளப்புறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் உண்மை குற்றவாளி யாருன்றே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உண்மை குற்றவாளி யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தருணத்தில் நீங்கள் என்கவுண்டர் போட்டிங்க. அதனால் எதற்காக, யாரை காப்பாற்றுறதுக்கு இந்த என்கவுண்டர் போட்டிங்கன்னு தெரியல. இதெல்லாம் உண்மை வெளியே வரணும்னா தயவு செய்து சிபிஐ கிட்ட கொடுத்துருங்கப்பா வழக்கை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, திருவேங்கடம் என்கின்றவரை என்கவுண்டர் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையானது தெரிவிக்கிறது. ஆனால் பாருங்கள், நான் தான் கொலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவேங்கடம் சரணடைஞ்சிருக்கிறான். சரணடைந்தவனை நீங்கள் சுட்டு கொண்டு இருக்கீங்க. அதாவது அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சரணடைஞ்சிட்டான். இப்படி சரணடைஞ்சவன் எங்கேயாவது தப்பிப்பானா? ஆனால் அவன் தப்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு கொண்டு இருக்கீங்களே. அதுவும் இல்லாமல் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் திமுகவினர் 3 பேர் சம்மந்தப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கிறது. இந்த மாதிரி தருணத்தில் திருவேங்கடத்தை வேற சுட்டு கொண்டு இருக்கீங்க. அதனால் சந்தேகமானது வலுக்கிறது. காவல்துறையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த திருவேங்கடத்துடைய என்கவுண்டரை முறையாக தயவு செய்து விசாரிங்கப்பா. அதோட ஆம்ஸ்ட்ராங் கொலையை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவும் நியாயமாகவும் விசாரிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா முடிவு சீக்கிரமாக கிடைக்கும், மக்களுக்கும் நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சரணடைஞ்சவன் ஆயுதங்கள் எங்கடா இருக்குது, அதை பறிமுதல் பண்ணணும் வாடா அப்படின்னு கூட்டுன்னு போகிறவன் ஆயுதத்தை பறிமுதல் பண்ணுறதுக்கு ஒத்துக்குவானா, இல்லை தப்பிச்சு ஓட பார்ப்பானா? அவன் தப்பிச்சு ஓடுறதுக்கு ஆசைப்பட்டவனா இருந்தால் கொலை செஞ்சுட்டு தலைமறைவாகவா இருந்திருப்பான்.
ஏன் வந்து சரணடைய போகிறான்? அதனால் சரணடைந்தவன் தப்பிச்சு ஓடனான்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் நியாயமாக இருக்குமா அப்படின்னு அண்ணாமலையார்கள் வந்து சொல்கிறாரு. இரண்டாவது நம்முடைய மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, என்னங்க இது, ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சரணடைந்திருக்கிறாங்க, அவங்கள சுட்டு கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? திமுக ஏதோ ஒரு உண்மையை மறைக்குது அப்படின்னு அவரும் வந்து பார்த்திங்கன்னா சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாரு. ஆனால் மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதில் திமுக காரங்க இருக்காங்க இல்லை அப்படின்னு சொல்லலை. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூட திமுக அரசாங்கமானது மக்கள் முன்பாக ஏதோ ஒரு உண்மையை மறைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதில் திமுக காரங்க இருக்காங்க இல்லை அப்படின்னு சொல்லலை. ஆனால் அண்ணாமலை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் திமுக காரங்க இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. சமூக வலைத்தளத்தில் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி என்று சொல்லிவிட்டு அருள் என்கின்றவனை சொல்கிறாங்க. அவர் தான் வழக்கறிஞரான். அதுவும் அன்றைக்கி படுகொலை செய்யப்படுகின்ற அந்த நேரம் வரைக்கும் கூட எப்படி போகணும் எப்படி வரணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஐடியா போட்டு கொடுத்துட்டு அங்கே நின்று அவன் கவனித்ததாக வந்து பார்த்திங்கன்னா செய்திகளில் நான் கேட்டேங்க. அதோடு போச்சுன்னா இப்போ நான் வந்து படங்களை வைக்க போகிறேன். அந்த படங்களை பார்த்துக்கிட்டே வாங்க. குற்றவாளிகள் எந்த பக்கந்து வராங்க, முதல்ல எத்தனை பேர் வராங்க, அதற்கு பிறகு அவங்க எப்படி பிரிகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் இந்த படங்களில் இருக்கும். முதல்ல 2 பேர், அதற்கு பிறகு 3 பேர், அதற்கு பிறகு கடைசியில் ஒருத்தன் படுகொலை செஞ்சுட்டு இறந்துட்டாங்களா இல்லை என்று பார்த்துட்டு ஓடுறானே எனக்கு தெரியல. அவங்க தப்பிக்கின்ற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்புக்குறி போட்டு காவல்துறையானது காட்டியிருக்கும். ஏன்னா இந்த படுகொலை நடந்ததில் இருந்தே வந்து அவங்க வெட்டிட்டு தப்பிச்சு போகின்ற காட்சிகளை மட்டும்தான் நம்ம சிசிடிவி கேமரா காட்சிகளில் பார்த்தோம். ஆனால் அவங்க படுகொலை செய்யப்படுகின்ற அந்த நொடி பொழுதான காட்சிகளை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காவல்துறையானது காட்டல. அதனால் இன்றைக்கி பல பேரும் இந்த என்கவுண்டர் நடந்த பிறகு சந்தேகத்தை கலப்புறாங்க. யோ, யாரையா காப்பாற்றுறதுக்கு போட்டு தள்ளிட்டீங்க? அதில் இந்த திருவேங்கடத்தை பொறுத்த வரைக்கும் பதைக்க ஆம்ஸ்ட்ராங்குடைய பின்காலில் போய் வெட்டியிருக்கிறான். ஏன்னா தென் மாவட்டங்களில் ஒரு கொலை முறை இருக்குதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது யாரை நம்ம கொலை பண்ண போகிறோமோ அவங்க தப்பிச்சிடக்கூடாதுன்றதுக்காக காலில் ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுது பாரு, அந்த இடங்களை பார்த்து வெட்டிடுவாங்களாம். கடைசியில் அவங்க நினைவிழக்கணும் அப்படின்றதுக்காக பின்மண்டியில் வெட்டிடுவாங்களாம். அந்த அளவுக்கு திட்டம் போட்டு வெட்டுவாங்களாம் தென் மாவட்டங்களில். அதே மாதிரி தான் இந்த ஆம்ஸ்ட்ராங்கும் வந்து பார்த்திங்கன்னா காலிலையும் பின்மண்டியிலும் இந்த திருவேங்கடம் வெட்டியிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுனால எல்லாரும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கைது செய்யப்பட்டிருக்கின்ற 11 பேரும் வந்து சென்னை சுற்று வட்டாரங்கள் இல்லை வட மாவட்டங்கள், அவ்வளோதான், ஓகேங்க. ஆனால் தென் மாவட்டத்தில் வெட்டி படுகொலை செய்யப்படுகின்ற முறையானது எப்படி வட மாவட்டத்துக்கு வந்தது? இங்கே வந்து எவன் ஐடியா கொடுத்தான்? அப்போ இவங்க உண்மையான குற்றவாளிகள் தானா அப்படின்னு சந்தேகத்தை கலப்புறாங்க. இந்த திருவேங்கடம் பொறுத்த வரைக்கும் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உயிரிழப்பதற்கு மிக முக்கியமான காரியதரிசியாக இருந்திருக்கார். அதனால் அவனை போட்டு தன்னதில் தப்பு கிடையாது. ஆனால் மனித உரிமை ஆர்வலர் என்ரி திலீபன் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய காவல்துறையை எப்பொழுதுமே சரி இந்த மாதிரி என்கவுண்டர் நடந்துட்டால் கேவலப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா நம்முடைய காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வீரம் மிக்குது. ரெண்டாவது சிபிசிஐடியை பொறுத்த வரைக்கும் ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையானது. புலனாய்வில் புலின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து இன்றைக்கி அதாவது சரணடைந்த குற்றவாளி, நிராயுதபாணியாக இருந்த குற்றவாளி, அவன் ஆயுதம் எங்கே இருக்குதுன்னு காட்ட போனால் அந்த இடத்துல எங்கள் தாக்க வந்தான் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு ஏமாற்று வேலை அப்படின்றத அவர் சொல்கிறார். ஏன்னா சிறையிலிருந்து அவனை நிராயுதபாணியாக தான் இட்டுட்டு போகிறாங்க. அதுவும் ஒரு செடி புதாரில் போய் புகுந்துக்கிட்டான், அவனை வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ண முடியல, அதனால் சுட்டுட்டோம் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. அந்த புதர் மறைவில் இருந்த ஆயுதங்களை எடுத்து தாக்கினான்னு வேறு சொல்கிறாங்க. அவனுக்கு விலங்கிட்டு தானே போனீங்க, எப்படி ஆயுதங்களை பயன்படுத்தினான்? அவன் போகின்ற போது நிராயுதபாணியாக இருக்கின்ற போது அவனுக்கு ஆயுதங்களை கிடைச்சதுன்னு சொல்லும்போது காவல்துறையானது ஏதோ ஒரு உண்மையை மறைப்பது போல் இருக்குது இல்லையா? அதுவும் இல்லாமல் நீதிமன்ற காவலில் இருக்கிற குற்றவாளிகளை வந்து காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய கஸ்டடிக்கு எடுக்கிறாங்க. அப்படி கஸ்டடியில் எடுக்கின்ற பொழுது அவங்க 5 பேருக்கும் சிறு காயங்கள் கூட ஏற்படக்கூடாது. ஏன்னா நீதிமன்றத்தில் போய் பார்த்திங்கன்னா பதில் சொல்லணும். இப்படி விசாரணைக்காக போலீஸ் காவல் எடுக்கப்பட்ட கைதிகள் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு நீதிமன்றத்தில் சிபிசிஐடி ஆனது என்ன பதில் சொல்லும்? ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று இந்த காவல்துறையானது மறைக்கிறது. அதனால் அவன் திருடனாக இருக்கலாம், கொலைகாரனாக இருக்கலாம், கொள்ளைக்காரனாக இருக்கலாம், அவனுக்கு நீங்கள் என்ன தண்டனை வேண்டுமானாலும் வாங்கி கொடுங்க. ஆனால் இது அப்பட்டமான மனித உரிமை மீறல்
அப்படின்னு என்ரி திலீபன் அவர்கள் வந்து சொல்கிறாரு. மொத்தத்தில் நிராயுத பாணியவனை கொண்டு போய் சுட்டு தள்ளிட்டாங்கோ அப்படின்றது தான் எல்லாருடைய குற்றச்சாட்டு இருக்குது. அண்ணாமலை, நம்முடைய மாரிதாஸ், நம்ம எடப்பாடி பழனிசாமி, இவங்க 3 பேருடைய குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக அரசாங்கம் எதையோ மறைக்குது அப்படின்னு. சிசிடிவி காட்சிகள் வெளியிட்டுட்டாங்க. கொலை நடக்கின்ற அந்த தருணங்களுடைய சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டுட்டாங்க. அப்படி இருந்து உங்களுக்கு என்னையா சந்தேகம் அப்படின்னு கேட்கும்பொழுது, எல்லாம் ஓகே தான்யா, அதில் வந்து வெட்டினவன் அத்தனை பேர் என்ன ஹெல்மெட் போடாமையா வந்து வெட்டினா? அதில் சில பேர் ஹெல்மெட் போட்டுன்னு வந்து வெட்டியிருக்கிறான். அவனை எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்கள் அப்படின்ற கேள்வியும் வந்து எழுகிறது. அதுக்கு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் வெட்டினவங்க அன்றைக்கே வந்து சரணடைஞ்சாங்க. அவங்க என்ன உடை போட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? அந்த உடை அவங்க தங்கியிருக்கின்ற இடம் இல்லை அதே உடையுடன் வந்து பார்த்திங்கன்னா சரணடைஞ்சிருக்காங்க இல்லையா? மொத்தத்தில் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், ஓடின முறை, கைகால அமைப்பு, பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்து தான் கைது பண்ணியிருக்கோம். முகத்தை மூடிட்டா குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாதா? எத்தனையோ கோயில்களையும் எத்தனையோ நகை கடையிலும் முகத்தை அதோட வந்துட்டு பாருங்கள், ஏடிஎம்லையும் முகத்தை மூடிக்கிட்டு தான் கொள்ளடிக்கிறாங்க. அப்படி மூடிக்கிட்டு கொள்ளடிக்கிறவங்கள காவல்துறை கண்டுபிடிக்கிறதே கிடையாதா? அதனால் இந்த என்கவுண்டர் போட்டது சரியாக தப்பான்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. நம்ம அந்த அளவுக்கு படிக்கலைங்க. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, திமுக அரசாங்கம் வந்து மறைக்கலான்னு எனக்கு தெரியலைங்க. அண்ணாமலை வந்து சரணடைந்திருக்கின்ற ஆளை நீங்கள் சுட்டு கொண்டு இருக்கீங்க, எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னும். இரண்டாவது, கைவிலங்கு போட்டு தானே அழைச்சி தந்தீங்க. ரெண்டாவது, திருவேங்கடம் பொறுத்த வரைக்கும் நிறைய வாக்குமூலம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த கொலை தொடர்பாக, அதெல்லாம் என்ன நீதிமன்றத்தில் கொடுத்தீங்களா அப்படின்னு அவரும் சந்தேகத்தை எழுப்புறார். திலீபனை பொறுத்த வரைக்கும் காவல்துறை வந்து ஒரு புதாரில் புகுந்துக்கிட்டான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நிராயுத பாணியாக அழைத்து சென்ற குற்றவாளி என்னை தாக்கணும் அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு சந்தேகத்தை எழுப்புது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் சில சந்தேகத்தை எழுப்புகிறாங்க. இதெல்லாம் கேட்டிங்கல்ல, இதெல்லாம் கேட்ட பிறகு இது உண்மையாகவே என்கவுண்டர் தானா, இல்லை நம்முடைய சென்னை காவல்துறை ஆணையர் ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பதிலளிக்கப்படும் என்று சொன்னார், அப்படி பதிலளிக்கப்பட்டிருக்கிறதா? இதில் மேற்கொண்டு நம்ம சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. இன்றைக்கி மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வீடியோ போடுவான்னு தான் நினைக்கிறேன். திமுக அரசாங்கமானது ஏதோ மறைக்க பார்க்கிறது, என்கவுண்டரில் போட்டு தள்ள வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் வீடியோ வெளியிடுகின்ற போது ஏதாவது ஆதாரத்தை வெளியிடுறாரா என்று பொறுத்து பார்ப்போம். காவல்துறை விஷயம் ரெண்டாவது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், அதனால் முந்திரி கொட்டத்தனமாக நம்ம எதுவும் வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இத்தனை நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனல். நன்றிங்க.